இந்த நியூ இயருக்கு நம்மளோட வண்டியை ஸ்டிக்கர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பேட்டையில் உள்ள என் ஸ்டிக்கருக்கு வந்துட்டேன். அங்கே வந்து ஃபோர்க்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கோல்டு கலர் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் பழைய டிஜேஃபை பிச்சு எடுத்துட்டு புதுசாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளையை நல்லா கசக்கி கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு லோகோவை ரெடி பண்ணியாச்சு. அதை ஒட்டிட்டு அது மேலே ஒரு கிரீடத்தை வச்சோடனே பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம முத்துப்பேட்டையில் உள்ள குட்டி டிஜேஃப்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. சரி ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டிக்கரை போட்டு கொடுத்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட சேனல் பேரை சைலன்சர்ல எழுதி ஒட்டிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கே நம்ம சேனல் வச்சிருவாங்கன்னு தெரியல. இனிமே நம்ம வண்டியோட சைலன்சரை பார்த்தாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வைசர்லயுமே அந்த கோல்டன் கலர்ல டிஜே விளாக் தமிழ்ல எழுதிட்டேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் போட்டிருக்கேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அதுலயும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேங்க்ல உள்ள டிசைன் எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முத்துப்பேட்டையில் உள்ள என் ஸ்டிக்கர் அப்படிங்கிற கடைக்கு வாங்க. ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தராங்க. நான் மொத்தமே 400 ரூபாய் தாங்க கொடுத்தேன் இதுக்கு.